ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கும் பாரதிய ஜனதாவினுடைய தலைமைக்கும் மோதல் தற்போது அதிகரித்திருப்பது இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு எடுத்துக்காட்டுகிறது. சில நாட்களுக்கு முன்பு ஆர்எஸ்எஸ்னுடைய அகில உலக தலைவர் மோகன் பாகவத் ஒரு அதாவது ஒரு சேவகனுக்கு எந்த விதத்திலும் அவனுக்கு ஒரு அகங்காரம் இருக்கக்கூடாது, பணிவு இருக்க வேண்டும், எல்லோரையும் மதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதே சமயம் மணிப்பூர் கலவரத்தை அடக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அகங்காரம் என்ற வார்த்தையும் தன்னுடைய கருத்து மட்டுமே பிறர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வார்த்தையும் கூட மோகன் பாகவத்தினுடைய அந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு ஒட்டி அதே கருத்தை பிரதிபலித்திருந்த ஆர்கனைசருடைய பத்திரிகை மிக முக்கியமாக இந்த கருத்தை வழிமொழிந்திருந்தது என்று சொல்ல வேண்டும். ஆர்கனைசர் இதில் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் அஃபீஷியல் நாளிதழ் அது. அதிலேயும் கூட ரத்தன் சர்தா என்பவர் எழுதியதில் தலைக்கணம் பிடித்து, அதாவது ஒரு அகங்காரம் கொண்டவராக அவர்கள் இருக்கக்கூடாது என்று சொன்னார். அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதற்கு பின்பு ஒரு 4-5 நாட்கள் அமைதியாக சென்றிருந்த ஒரு வேளையில் இன்றைய மிக முக்கிய நாளிதழில் செய்தியாக யோகி ஆதித்யநாத்தை ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் சந்திக்க இருப்பதாக உத்தரப்பிரதேசத்தில் செய்திகள் வெளியாகி அது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த பரபரப்புக்கிடையே பாஜகவினுடைய திரு மேக்வால் அமைச்சர் எங்களுக்கு எப்போது எதை செய்ய முடியும் என்று பதில் உரைத்தார். அதே சமயம் ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்தியல் வழிகாட்டியாக இந்திரேஷ் தற்போது என்ன சொல்லியிருக்கிறார் என்பதுதான் முக்கியம். இன்று அவருடைய பேட்டி வெளியாகி பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. மோகன் பாகவத், ரத்தன் சர்தா, மேக்வாலுடைய கருத்தை தொடர்ந்து இந்திரேஷனுடைய கருத்து, அதுவும் கருத்தியல் சார்ந்த இந்திரேஷ் குமாருடைய கருத்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ராம பக்தர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்களுக்கு பின்பு தலைக்கணம் பிடித்தவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அந்த ராம பக்தர்களாகவே வாழ்ந்தவர்களுக்கு தலைக்கணம் மிக அதிகரித்து விட்டது. இரண்டாவது அவர் சொல்கிறார், ஆகவேதான் தலைக்கணத்தின் விளைவாக 240 என்ற எண்ணிக்கையிலே பகவான் ராமர் அவரை நிறுத்தி வைத்து விட்டார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது நேரடியாகவே மோடியை தான் குறிக்கிறது. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது அகில இந்திய தலைவர் மோகன் பாகவத்தினுடைய கருத்துக்களும், அதைத் தொடர்ந்து ரத்தன் சர்தாவினுடைய ஆர்கனைசருடைய கருத்துக்களும், அகங்காரம், திமிர் பிடித்த நடவடிக்கை, தான் கூறியதை தனது கருத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற இருமாப்பு, மணிப்பூர் கலவரத்தை அடக்க தவறியது, நாங்கள் அவர்களுக்கு ஒன்றும் களப்பணி செய்வதற்கான களப்பணியாளர்கள் அல்ல, ஆர்எஸ்எஸ்காரர்கள், நீங்கள் எங்களிடத்தில் உதவி கேட்டிருக்க வேண்டும் என்று கூறியது பெரும் சர்ச்சை. அதற்கு பின்புதான் மேக்வால் எங்களுக்கு எந்த நேரத்திலும் எல்லாம் தெரியும் என்று சொன்னார். இன்றைக்கு அதே சமயம் இந்திரேஷ் குப்தா உடைய அந்த குமாருடைய கருத்து தான், ராமர் அவர்களை தண்டித்து விட்டார். பகவான் ராம பக்தர்களாக இருந்தவர்களுக்கு தலைக்கணம் பிடித்து அலைந்த ஒரு காரணத்தினால் பகவான் ராமர் இவர்களை 240ஓடு நிறுத்திவிட்டார் என்று கூறியது இந்த மோதலினுடைய உச்சகட்டத்தின் விளைவு எத்தனை தூரம் செல்லப் போகிறது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. அதே நேரம் ஆந்திரா மாநிலத்திலும் கூட பதவியேற்பு விழாவிலே நிதிஷ்குமார் கலந்து கொள்ளாத செய்திகளும் தற்போது கிடைத்திருக்கின்றது. கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய மாநில விழாவுக்கு மத்திய அரசினுடைய கோலியேஷன் பார்ட்னராக இருக்கும் நிதிஷ் ஏன் கலந்து கொள்ளவில்லை, ஏன் கலந்து கொள்ள மறுத்தார் என்ற கேள்விகள் எழத்தான் செய்கின்றது. அதற்கு கட்சிக்குள் இருக்கக்கூடிய சில விவகாரங்கள், அவர்களுடைய நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தேசிய முன்னணிக்குள் இருக்கக்கூடிய கூட்டணி குழப்பம், இலாக்காக்கள் முறைப்படி கொடுக்கப்படாதையும் தாண்டி சபாநாயகர் யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்கிற போட்டி அதில் ரொம்ப அதிகரித்திருக்கிறது. இவற்றிலே மனச்சுமையோடு மன வருத்தத்தோடு இருக்கிற நிதிஷ் ஆந்திர பிரதேசத்திலே நடந்து கொண்ட நாயுடுடைய பதவியேற்பு விழாவிலும் கலந்து கொள்ளாததும் இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆட்சியில் பதவியேற்று சில நாட்கள் வந்த காலத்தில் இவ்வளவு பெரும் குழப்பங்கள், கூட்டணிக்குள் குழப்பங்கள், கருத்தியல் ரீதியான தாயமைப்பான ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து வெளிப்படையாக இதுகாரம் ஆர்எஸ்எஸ் இப்படி எப்போதும் பேசியது அல்ல. முதலாக மோகன் பாகவத்தினுடைய குரல்களும் ரத்தன் சர்தாவினுடைய கட்டுரை
ஷாகர், அதாவது அவர்களுடைய ஆர்கனைசர் பத்திரிகையினுடைய அந்த கட்டுரைகளும், அதைத் தொடர்ந்து மேக்வாலுடைய மறுப்புரை, பிஜேபியினுடைய அமைச்சருடைய அந்த மறுப்புரை, அதைத் தொடர்ந்து இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்திரேஷ் குப்தாவுடைய கருத்து, பகவான் ராமன் இவர்களுடைய தலைக்கணத்தை அடக்கி 640க்குள் இவர்களை மட்டுப்படுத்தி விட்டார் என்ற இந்த கருத்துக்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் இப்போது யூகிக்க முடியாது. காலப்போக்கில் இது உருமாற்றம் அடையலாம் என்றுதான் அரசியல் அவதானிகளால் தொடர்ந்து வைக்கப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை நாம் உங்களுக்கு தொடர்ந்து தர காத்திருக்கிறோம் ஜெம் தொலைக்காட்சியினுடைய செய்தி அரங்கத்திலிருந்து. நன்றி.